ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிபே வெப் போர்ட்டலில் வந்து ஏஇபிஎஸ் சர்வீசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஏஜென்ட் அத்தென்டிகேஷன் எப்படி பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபே வெப் போர்ட்டலில் வந்து ஏஇபிஎஸ் சர்வீசஸ்க்கான ஏஜென்ட் அத்தென்டிகேஷன் ஆர் பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் இதை வந்து எப்படி பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டிஜிபே வெப் போர்ட்டலை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி ஓப்பன் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சர்வீசஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் கேஷ் வித்ராவல், மினி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் அண்ட் கிரெடிட், நீங்கள் எதை கிளிக் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் இஸ் செக்யூர் டு ஆக்சஸ் திஸ் பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த டிவைஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெக் ஆர் மந்த்ரா, ஸோ இந்த ரெண்டு டிவைஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான டிரைவர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்னமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து L1 டிவைசஸ் மட்டும் தான் வந்து இதுக்கு சப்போர்ட் ஆக போகுது. ஸோ இந்த L1 டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் டேரெக்டாகவே அமேசான் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவும் சீப்பான ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்கும் கைஸ், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவர்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏஜென்ட் அத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல ஃபைண்டிங் கனெக்ட் டிவைஸ் அப்படின்னு காட்டும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸ் ஃபவுண்டுன்னு காட்டும், கேப்சர் பயோமெட்ரிக் டிவைஸ் டேட்டான்னு காமிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து பயோமெட்ரிக் டிவைஸில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அத்தென்டிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஇபிஎஸ் ட்ரான்சாக்ஷனை வந்து ஷோவாக ஆரம்பிக்கும். இது மூலமாக நீங்கள் வந்து கேஷ் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் என்கொயரி பார்த்துக்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பயோமெட்ரிக் அப்டேட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஷோவாகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஇபிஎஸ் சர்வீசஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அத்தென்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மினி ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஷோ ஆகுது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் நீங்கள் கரெக்டாக போட்டு அந்த கஸ்டமருடைய பயோமெட்ரிக் டிவைஸில் வந்து அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டனாலே போதும். மேக்ஸிமம் வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் உடனே வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இப்போதைக்கு மினி ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷ் வித்ட்ராவல் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். கேஷ் வித்ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 30 செகண்டுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு வேலெட்டில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுது, கஸ்டமருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா ஆகிடுது. ஸோ இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, கேஷ் வித்ட்ராவல் இருக்கட்டும் சரி, இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது இந்த போர்ட்டலில். பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் சேம்ஸ் அந்த 20 to 30 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் என்கொயரியும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகிடுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிஜிபே வெப் போர்ட்டலில் வந்து ஏஇபிஎஸ் சர்வீசஸ்க்கான கேஷ் வித்ட்ராவல், மினி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் என்கொயரி இந்த மூணுமே நல்லபடியாக ஒர்க் ஆகுது. கேஷ் டெபாசிட் ஆப்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில எரர்ஸ் வந்து காட்டுது. இப்போதைக்கு அது ஒர்க் ஆகலை நான் பார்த்த வரைக்கும். நீங்கள் ஏஇபிஎஸ் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பாஸ்புக் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏஇபிஎஸில் வந்து ஒரு 4 ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 4 ட்ரான்சாக்ஷனுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்புக்கில் வந்து ஷோ ஆகுது. நீங்கள் வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கான கம்சன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுது. ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்புக் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சீரியல் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கோம், வேலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ட்ரான்சாக்ஷன் டைப்பு டெபிட்டா கிரெடிட்டா, ட்ரான்சாக்ஷன் மோடு, கேஷ் வித்ட்ராவல் பண்ணியிருக்குமா, மினி ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்குமா, ஸோ இனிமேல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். டேட் அண்ட் டைமு, ரீமார்க்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிரெடிட்னு ஆயிருக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் பண்ணதுக்கான கம்சன். இதிலே பார்த்திங்கன்னா டெபிட்டோட ஒரு ஆப்ஷன் இருக்கும். 0.02 பைசா வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ஸாக வந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இதில் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் ரெசிப்ட் வந்து ஷோ ஆகிடும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதில் பிரிண்ட் ரெசிப்ட் ஆப்ஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட்டும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணி ஏஇபிஎஸ் சர்வீஸில் வந்து பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஏஇபிஎஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த டிஜிபே வெப்பை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுறீங்கன்னா அப்போவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஇபிஎஸ் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் தான்
நீங்கள் மறுபடியும் வந்து ஏஇபிஎஸ் டிரான்சாக்ஷன் வந்து கன்டினியூ பண்ண முடியும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிஜிபே வெப் போர்ட்டலில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் டிவைசஸ். ஸோ இந்த ரெஜிஸ்டர் டிவைஸ் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்டார்டெக் டிவைஸ் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டிவைஸ் தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மந்த்ரா டிவைஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டார்டெக் டிவைஸை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மந்த்ரா டிவைஸை வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஇசி கொண்டு இருந்த டிஜிபே லைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலாம் வந்து நிறைய டைம் வந்து நிறைய பேர்த்தோட யூசர் ஐடியெலாம் வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ அந்தமாரி இஷ்யூஸ் வந்து இதில் வராது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ரெஜிஸ்டர் டிவைசஸ் ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபே வெப் போர்ட்டலில் வந்து ஏஜென்ட் அத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் சர்வீசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைவ் டெமோன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த L1 டிவைஸ் மந்த்ரா L1 டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். L0 டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கம்மியான ரேட்டில் வாங்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசானோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு 3000லேருந்து 3100 ரூபாய்க்குள்ள வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ள வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள வந்து உங்கள் டிவைஸ் வந்து டெலிவரி ஆகிடும். வெறும் 300 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும் உங்களுக்கு கேன்வா ப்ரோ லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க.